குருதேவ் ஜி, இத்தனை வருஷமா மாமிச வாடையே இல்லாத இந்த உடம்ப அசிங்கம் பண்ணிட்டேன். அதுவும் நவராத்திரி அன்னைக்கு இவ தலைய வெட்டி காளி மாதாவுக்கு ரத்த அபிஷேகம் செஞ்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. குருஜி, ப்ளீஸ் குருஜி, எங்க அப்பா அம்மா விட்டுருங்க குருஜி. எங்க அம்மா தெரியாம பண்ணிட்டாங்க. ஏய், கத்தி கொடுங்கடா. ஜனங்களே, என்ன இந்த குருதேவ் பொம்பளைய ஏன் சாவடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? இது காவி துணிக்கு கலங்கம் பண்ணிருச்சு. நீங்க யாரும் பயப்படாதீங்க, நீங்க யாரும் பயப்படாதீங்க. இவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். பயப்படாதீங்க. அவர் என் அப்பாடா, என் அப்பாடா. அப்பாவா? அவங்க என் அம்மாடா, அவங்க என் அம்மாடா. இது என் குடும்பம்டா, என் குடும்பம்டா. அம்மா, உங்க பொண்ணு தலையை வெட்டினவனோட தலைய யாரோ வெட்டி வீதியில வீசிருக்காங்கம்மா. கடவுள் இருக்காரு. அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. ரொம்ப வேதனைப்படுறாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருக்காங்க. நடந்ததை மறந்து அவங்கள மன்னிச்சீங்கன்னா உங்களை உயிரா வச்சு பார்த்துப்பாங்க. உங்களை கூட்டிட்டு போறேன் இங்க வந்த. ப்ளீஸ் வாங்கப்பா. என்ன அப்பான்னு மட்டும் கூப்பிடாத. என்ன இங்க கூட நிம்மதியா இருக்க விட மாட்டல. அப்ப என்ன மோசம் பண்ணா, இப்ப உன்னை அனுப்பி என் குடும்பத்தை நடுத்தரல நிக்க வச்சுட்டா. அவங்க எப்ப வேணாலும் வந்து எங்களை கொன்றுவாங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? அவன் என் உயிரை காப்பாத்திருக்கான், நம்ம மானத்தை காப்பாத்திருக்கான், நம்ம புள்ள ஸ்தானத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிருக்கான். இந்த சின்ன வயசுல இவ்ளோ தூரம் வந்து இங்க இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். அவன் அம்மாக்காக எவ்வளவு பிரச்சனைகளை தாங்கி இருக்கான். இப்ப இருந்து அவனும் என் புள்ளதான். அவனை கூப்பிடுங்க. வா சந்திரா. என்னடா இது? என்ன பண்ணி வச்சிருக்க? அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. வாங்க, அவங்க வரதுக்குள்ள கிளம்பிடுவோம். அப்படியே ஜிப்பா எடுத்துட்டு வந்துரு. டேய் நிறுத்துறா. அம்மா நீங்க வராதீங்க, பார்த்தா தாங்க மாட்டீங்க. என் புள்ளைய புதைக்கிறதுக்கு முன்னாடி புள்ளைய கொண்டவனை வெட்டி புதைக்கணும். ராம்தேவ், என் புள்ள தலையை எடுத்தவன் தலை எனக்கு வேணும் வேணும் வேணும். நான் கொன்று வணங்கு. பெட்ரோல் போட்டு தானே வச்சோம், அதுக்குள்ள காலி ஆயிடுச்சா? பிரேக் எதுனே தெரியலையா? வண்டி வேணா ஒண்ணு வேணாம், வாடா. டேய் அவங்க போயிட்டாங்கடா, போயிட்டாங்கடா. வண்டியை என் வாழ்க்கையில நான் அப்படி ஓடுனதே கிடையாது. டேய் ஏன் அப்படி பண்ணி தொலைஞ்ச? என் கண்ணு முன்னாடி அம்மாவை கொல்ல பார்த்தாங்க, அதான்ப்பா அப்படி பண்ணேன். அப்பான்னு என்ன கூப்பிட்ட நானே போய் அவனுங்கிட்ட சரண்டர் ஆயிடுவேன். வாங்க. அவர் கிடக்குறாரு, நீ என்ன அம்மானை கூப்பிட்டுப்பா. அம்மா இவர் விஐபி தனுசு. ஒரு நிமிஷம் சுகத்துக்காக பண்ண தப்புக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு பிரச்சனை வரும்னு நினைக்கலடா. சார், அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க. வாங்க சார், ஹாஸ்பிடல் போலாம். முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும். வாங்க. என்ன எப்படி ஓடுறா? ஏ லட்சுமி, வீட்டுல இருந்தா முன்னாடி வலிக்குது பின்னாடி வலிக்குதுன்னு சொல்லுவேன். இப்ப எங்க போச்சு அந்த வலி? நம்ம உயிரெடுக்க வந்துட்டு இருக்காருங்க. முன்னாடி வந்து பின்னாடி வந்து அதெல்லாம் ஓடலாம். மூடிக்கிட்டு வா. ஏ பொம்மாயி, நான் விட மாட்டேன். அண்ணா ஜீப்ல போனா பிடிக்க முடியானே, இறங்கி ஓடலானே. கம் ஆன் ஜம்ப். நீ ஓடி ஓடி சாவறதுக்கு அவங்க கிட்டே மாட்டி இருக்கலாம். வா 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 வா, கோயிலுக்குள்ள ஒளிஞ்சிக்கலாம். ஐயா 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 நடுவு போடுங்கயா. டேய் அவனை தொடாத, அவனை விட்டுரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் மேல போயிருவாரு. என்னையா பேசுற நீ? நாங்க சாவ கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட நீ வேண்டிக்கோ. அப்பதான் கடவுள் உனக்கு பணம் கொடுப்பாரு. ஐயோ ஐயோ காசு. ஐயோ
எங்களை எப்படியாவது காப்பாத்துமா, எங்களை கொல்றதுக்காக வரணுமா, எங்களை எப்படியாவது காப்பாத்துமா. ஒரு கோழி கூட நான் கொன்னது கிடையாது தாயே. என்ன மட்டும் இந்த கூட்டத்துல இருந்து காப்பாத்தி. மஞ்சள் பூசினா அம்மனை கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் பூசிக்கிட்டா நம்மளையும் கண்டுபிடிக்க முடியாது. எடுத்துக்கோங்க, அப்பதான் நம்மள கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரம் எடுத்து பூசிக்கோடா. இந்தாடா, நீ கூட பூசிக்கோ. இந்தா பூஜா பூஜா, இந்தா பூசிக்கோ. எல்லாம் எடுத்துக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. செத்த கோழிக்கு மஞ்சள் பூசுற பாவம் என்ன சும்மா விடுமா, சும்மா விடுமா. ஐயோ, இப்ப நான் மஞ்சள் பூசிக்கிட்டு சாவ போறேனே. நான் யாருன்னு தெரியுதா? லக்ஷ்மி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் ஊர்ல இருந்து என்ன காப்பாத்து கூட்டிட்டு வந்த, அப்ப எதுக்கு காப்பாத்துனடி இப்பதான் புரியுது. உன் ஊர்ல உன் கண்ணு முன்னாடியே சாவறதுக்கா? அம்மா எதுக்கு மஞ்சளை பூசிக்கிறீங்க? அது என்ன உங்களுக்கு தெரியாதா? கடவுள் மாதிரியே நம்மளும் மஞ்சளை பூசிக்கிட்டோம்னா கடவுளோட ஆசைப்படி நம்ம யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அம்மா தாயே, தினமும் உனக்கு நான் மஞ்சளை பூசுறேன். எனக்கு பூசிக்கிறதுக்கு நான் மறந்துட்டேன். அதுக்காக தான் இந்த கஷ்டம். மன்னிச்சிருமா. எதுக்கு எல்லாரும் மஞ்சள் பூசிக்கிறீங்க? இல்லன்னா எங்களுக்கு பூஜை எல்லாரும் பூசிக்கோங்க. என்னடா நாங்க தேடுற ஆள் எங்க கிட்ட மாட்டிக்கணும்னு வேண்டிக்கோ, வந்து காசுறேன். இப்ப யாருக்காக சாமி வேண்டது? இவனுக்காக கும்பிட்டா ஒரு நாள் தானே காசு கிடைக்கும். ஆனா அவங்க சொன்ன மாதிரி கும்பிட்டா கடவுள் வாழ்க்கை ஃபுல்லா காசு கொடுப்பார்ல. ஐயோ மாட்டானுங்கடா. ஏய் திரும்புங்க. என்னடா இது? எல்லாருமே மஞ்சள் பூசிருக்காங்க. இதுல எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? எடுத்துக்கோ தம்பி. உங்க அண்ணன் குருதேவ் வரல, அவர் நல்ல மனசுக்கு 100 வருஷம் வாழ்வார். என்ன சொன்ன? அப்படின்னா 100 வருஷத்துக்கு மேலேயே வாழ்வாருன்னு. அவரு செத்துட்டாருன்னு தெரிஞ்சோம். ஏய் முதல்ல இவனுக்கு பூஜையை போடுங்கடா. மஞ்சளை பூசினா நல்லது. நாங்க தண்ணியை ரெடி பண்ணுங்கடா. இவங்க எல்லாரையும் லைன்ல நிறுத்துறா. அண்ணா டேங்க்ல தண்ணி இல்லனா. தேங்காய் எடுத்துட்டு வாங்கடா. தேங்காய் தண்ணி மூஞ்சில பட்டுருச்சுன்னா கண்டுபிடிச்சிருவானுங்களே. நீங்க கோழியை கொல்றீங்க, உங்களை கொல்றதுல நியாயம் இருக்கு. இந்த அப்பாவியை எதுக்கு கொல்லணும்? கோழியை கொல்றது பாவம்னா அந்த கோழியை கொடுத்தவனுக்கும் பாவம் தான். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, கசாப்பு கடை சவகாசம் சாவலதான் முடியும்னு. அது இப்ப நடக்க போகுது. உங்களுக்கு கோழி ஃப்ரீயா கொடுத்தேன், இப்ப என் உயிர் ஃப்ரீயா போகுது. பூஜி. என் பேரு பூஜி இல்ல பூஜா. பூஜி பூஜி பூஜி. எல்லாருக்கும் மொத்தமா பூஜை தான் பண்ண போறாங்க. அங்க அவங்கள பீஸ் பீஸா நறுக்கிட்டு இங்க எப்படி தேங்காய் பீஸ் சாப்பிடுறான் பாரு. எவன்டா அது பேசுறது? அவனை இழுத்துட்டு வாங்கடா. எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? அறிவில்ல? நான் எங்கடா பேசுனேன்? நான் பேசவே இல்லையடா. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வழியில இந்த பக்கம் போ. ஐயோ, இங்க நாய்க்குள்ள தள்ளி பிடிக்காத. ஐயோ, ஏற முடியலையே. அந்த பக்கம் ஒரு கேட் இருக்கு, அது வழியா போயிடலாம். சீக்கிரம் வாங்க வாங்க. டேய், குருதேவோட வீடுடா. அடியே, ஐயோ. வண்டி நிறுத்து. ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடுங்க. நம்ம அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா அவங்க நம்மள தேட மாட்டாங்க. என்னாச்சு? டேய், சுடுகாட்டுல போய் படுத்துக்க சொல்றியா? பயப்படாதீங்க, நம்ம உள்ள இருக்கிறதா சேஃப். வாங்க. இவன் தெளிவாதான் இருக்கான். இவனையும் ஃபாலோ பண்ணுவான். போ போ போ.